யாரும் எதிர்பார்க்காத செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. நீலகிரி எம்பியாக தற்பொழுது வகித்து வரக்கூடிய ஆர் ராசா அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையா? டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய அதிரடியான அறிவிப்பால் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவும் கலக்கத்தில் இருக்கிறது. என்ன தகவல் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடந்த 2007ஆம் ஆண்டு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் ஆர் ராசா அவர்கள். இவரது பதவி காலத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஏலம் நடந்தது. அப்பொழுது முதலில் வருபவருக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்பட்ட லைசன்ஸ்களில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டுகளும் எழுந்தது. அதாவது சுமார் 1,26,000 கோடி அளவிற்கு முறைகேடு நடந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல 1,26,00,000. இந்தியாவில் ஏழைகளே இருக்க மாட்டார்கள். இவர்களது பணங்கள் நாடு முழுவதும் பகிர்ந்தளிக்கப்பட்டால் அப்படிப்பட்ட ஊழலை செய்திருக்கிறார் ஆர் ராசா அவர்கள். ஒட்டுமொத்தமாக தமிழகமே இப்படிப்பட்ட ஆர் ராசா அவர்கள் செய்த காரியத்திற்கு ஒட்டுமொத்த தமிழகமே விரட்டியடிக்கப்பட வேண்டும். ஆனால் அப்பொழுது கலைஞர் காலத்தில் அரவணைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்த பொழுதும் சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்கள் இரவோடு இரவாக தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக நாடகமாடி அவர்களது வீட்டில் வாக்குமூலமும் பெறப்பட்டார்கள். இதன் காரணமாகத்தான் கனிமொழி, ஆர் ராசா மற்றும் 15 பேர்களும் ஜாமீனில் வெளியே வந்தார்கள். அதற்கு பிறகு சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இது தொடர்பாக ஆர் ராசா, கனிமொழி அதிகாரிகள் மீது டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் 10 ஆண்டுகள் நடைபெற்ற இந்த வழக்கில் 2017ஆம் ஆண்டு குற்றம் சுமத்தப்பட்ட அனைவரையும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுதலையும் செய்தது. அதோடு சிபிஐ தரப்பில் ஆவணங்கள் எதையும் ஒப்படைக்கப்படவில்லை என்று நீதிபதி OP சைனி தனது தீர்ப்பில் கூறியிருந்தார். மேல்முறையீடு மனு ஏற்பு. இதனைத் தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஆர் ராசா, கனிமொழி ஆகியோரின் விடுதலையை எதிர்த்து சிபிஐ தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சிபிஐ தரப்பில் மேல்முறையீடு விசாரணையை ஏற்றுக்கொள்வதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தரப்பும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறது. தேர்தல் நேரம் என்பதால் அரசியல் வட்டாரத்தில் தற்பொழுது பரபரப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம் என்றும் சிறப்பு நீதிமன்றத்தில் கனிமொழி மற்றும் ஆர் ராசா இவர்களும் நேரடியாக ஆஜர்படுத்த உள்ளதாகவும், இதனால் இவர்கள் இது தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் நீலகிரி தொகுதியில் மீண்டும் ஆர் ராசா அவர்களும், தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் கனிமொழி அவர்களும் போட்டியிடுகிறார்கள். இதனால் தற்பொழுது பதட்டம் நீடிக்கப்படுகிறது. ஏனென்றால் இவர்களது வேட்புமனு தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதனால் திமுகவின் தலைமை ஊழல்வாதிக்கும், கொள்ளை சம்பவம் செய்தவர்களுக்கும், வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்ப்பவர்களுக்கும் தான் பதவியை வழங்குவதாக குற்றமும் சுமத்தப்பட்டிருக்கிறது.